மாடி தோட்டங்கள்ல செடிகள் வளர்க்கறதுக்கு கோகோ பீட் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நான் முதல்ல கோகோ பீட்ல செடிகள் எப்படி வளருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக, நான் கோகோ பீட் வாங்கி பயன்படுத்தும்போது நான் செஞ்ச 2 தவறுகள் பத்தி நான் சொல்றேன். தண்ணீர் ஊற்றி எக்ஸ்பேண்ட் ஆன கோகோ பீட்ல ஒரு சின்னதா ஒரு ட்ரேல போட்டு நான் அத பரப்பி வச்சு, அதுல கொஞ்சம் காய்கறி விதைகள் போட்டு நான் முளைக்க வச்சிருந்தேன். அந்த விதைகளும் முளைச்சிச்சு. ஆனா கொஞ்சம் பலமா காத்து வீசினப்போ அந்த செடிகள்லாம் சாஞ்சு போயிருச்சு. என்ன அப்படின்னு பார்த்தப்போ தான் எனக்கு புரிஞ்சுச்சு, வெறும் கோகோ பீட்ல வந்து செடிகளோட வேர்கள் வந்து பிடிமானம் இருக்காது. அது சாஞ்சிரும் அப்படின்றது எனக்கு அப்ப தான் புரிஞ்சுச்சு. ஸோ இப்ப எப்படி நம்ம வந்து கோகோ பீட்ட பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டா, 50-50 ரேஷியோ. அதாவது 50% மணலும், 50% கோகோ பீட்டும் சேர்ந்து தான் நம்ம பயன்படுத்தணும். அப்பதான் வந்து செடிகளோட வேர்களுக்கு ஒரு பிடிமானம் கிடைக்கும், காற்றோட்டமும் கிடைக்கும். இதுவே நம்ம வந்து உரங்கள பயன்படுத்தி நம்ம செடிகள் வளர்க்கணும் அப்படின்னு யோசிச்சோம்னா, 50-30-20 அப்படின்ற ஒரு ரேஷியோ நம்ம காமனா பயன்படுத்தலாம். அதாவது 50% கோகோ பீட், 30% மண் அல்லது பெர்லைட் யூஸ் பண்ணலாம். 20% உரங்கள் யூஸ் பண்ணலாம். அதாவது இந்த வெர்மி கம்போஸ்ட், மண்புழு உரம், மீன் கழிவுகள், வேப்பம் புண்ணாக்கு இது போன்ற உரங்களை நம்ம பயன்படுத்தி செய்யலாம். நான் பண்ண 2வது தவறு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் யூஸ் பண்ண அந்த ட்ரேல ட்ரைனேஜ் ஹோல்ஸே நான் வைக்கல. அதாவது தண்ணீர் வெளியே இருக்குன ஒரு சின்ன ஓட்டை கூட அதுல இல்ல. அப்ப என்ன ஆகும்னா, அதிகமா தண்ணீர் ஊத்தி ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த விதைகள் வந்து அழுகுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். ஸோ அப்போ நீங்க யூஸ் பண்ற ட்ரேல வேற எந்த ஒரு இதா இருந்தாலும் சரி, அதுல வந்து நீங்க ட்ரைனேஜ் ஹோல்ஸ் வச்சுக்கோங்க. சின்னதா ஒரு ஓட்ட போட்டு வச்சா யூஸ் பண்ணாலே அது போதும். அப்போதான் நீங்க அதிகமா தண்ணி ஊத்தும்போதும் எக்ஸஸ் ஆன வாட்டர் அதுல ரிலீஸ் ஆயிடும். அப்போ அதுல அந்த கோகோ பீட்டோட ஈரத்த வச்சு மட்டுமே அந்த விதைகள் வந்து முளைக்க ஆரம்பிக்கும். நீங்க புதுசா வீட்ல கோகோ பீட்ட யூஸ் பண்ணி மாடி தோட்டம் போடுறீங்க அப்படின்னா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.